வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.3 இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் யர் ராக் 50 into √3 மீட்டர் ஹை. ஓகேங்களா, அந்த ராக்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 into √3 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அதை மேலேருந்து கீழே பார்க்குறாங்க, ஆஃப் எ கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ்டு டு பி 30 டிகிரி. ஓகேங்களா, அந்த ராக்குக்கு மேலே இருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த காரை பார்க்குறாங்க, அது 30 டிகிரி. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ராக்கோட ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ராக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஹைட்டு வந்து 50 into √3 மீட்டரில் கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ அங்கே இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது மேலே இருந்து இங்கே கீழே பார்க்குறான் ஒரு கார், இங்கே இருக்க கார். ஓகேங்களா, ஸோ இதுதான் கார், இது வந்து டாப்பு. ஓகேங்களா, ராக்கோட டாப்பு, இது ராக்கோட பாட்டம். ஸோ இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா மேலே இருந்து கீழே பார்க்கும்போது, அதாவது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரே பாயிண்டில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது இதுதான். ஸோ அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த ஏவுக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, காருக்கும் இந்த ராக்கோட பாட்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் இந்த மாதிரி நம்மளால் டயக்ராம் போட முடிஞ்சால் முதல் அதை போட்டு பார்த்துருங்க. அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய 30 டிகிரி இந்த பாயிண்ட் சியில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ இந்த 30 டிகிரி இது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்ஸ் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா, ஸோ அப்போ tan θவுக்கு பதிலாக 30 டிகிரி போடுறேன். இதோட ஆப்போசிட் என்ன இருக்குது, 50 √3 டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து நமக்கு தெரியாது, ஏசி வச்சுக்கிறேன். tan 30ன்றது 1/√3 ஈக்குவல் டு 50 √3 பை ஏசி. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த ஏசி நான் மேலே கொண்டு போயிட்டேன், இந்த √3 இந்த சைடு, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, இந்த டேர்மை இங்கேயும் இந்த டேர்மை இங்கேயும் கொண்டு வரும்போது ஸோ ஏசி 1 இன்ட்டு ஏசி ஏசி 50 √3 இன்ட்டு √3, இந்த √3 அங்கே போயிடும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 50 √3 இன்ட்டு √3 3, ஸோ 50 இன்ட்டு 3 150. ஸோ ஏசி வந்து 150 மீட்டர், அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கார் அண்ட் த பாட்டம் ஆஃப் த ராக் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேராகிராஃபாக இருக்கேன்னு நினச்சிட்டு யோசிக்க வேண்டாம். இந்த படத்தை மட்டும் நம்மளால் மேக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அவ்வளோதான், ஆன்சர் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஓகே வீடியோ கண்டிப்பாக கிளாஸ் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்மளே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.3 இருக்கக்கூடிய அந்த செகண்ட் சம் தான் பாருங்கள். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங்ஸ் இஸ் 70 மீட்டர். ஓகேங்களா, 2 பில்டிங் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் when seen from the top of the second building is 45 டிகிரி. ஓகேங்களா, ஒரு பில்டிங்கோட டாப்லேருந்து இன்னொரு பில்டிங்கோட டாப்பை பார்க்கும்போது 45 டிகிரியில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். if the height of the second building is 120 மீட்டர் find the height of the first building அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, நன்றி. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன கொடுத்துருந்தா, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பில்டிங்ஸ். ஸோ 2 பில்டிங் இருக்குது, 2 பில்டிங்குடைய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஒன்று சின்ன பில்டிங், ஒன்று பெரிய பில்டிங். ஏன்னா அது டாப் டு அப்படின்றப்ப டாப் டு டாப் பார்க்கும்போது அவன் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் தான் சொல்லியிருக்கான். அப்போ ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2 பில்டிங்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 மீட்டர் கொடுத்துட்டான். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங், இதுதான் ஃபர்ஸ்ட் பில்டிங்காக வச்சுக்கிறேன். ஸோ டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் when seeing from the top of the second building. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்லேருந்து டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங்கை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான். சரி, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்
எவ்வளோ கொடுத்துருக்கான்? 45 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் சேர்த்து விட்டுறலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சா? ஸோ இதுக்காக தான் இந்த லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அவன் கொடுத்தது இவ்வளோ தான். ஓகேங்களா? ஒரு பில்டிங்கோட டாப்பில் இருந்து இன்னொரு பில்டிங்கோட டாப்பை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வச்சு 45 டிகிரியில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான்? ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர். இது வந்து 120 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டது ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங்லேருந்து தான் செகண்ட் பில்டிங்கை பார்க்குறோம். ஆனால் இதோட ஹைட்டு 120 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறான்? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங். இதோட ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் என்ன அப்படின்னு தான் கேட்குறான். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 120னா இதுலேருந்து இதுவும் 120. இங்கேருந்து இங்கே எனக்கு தெரியாது. பேர் வச்சுலாமா ஒன்றுக்கும். இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டிஇ வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் பாட்டத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் டாப்லையும் இருக்கும். அப்போ இதுவும் எவ்வளவு? 70 மீட்டர். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 40 டிகிரி, 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அதுவும் 45 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஓரளவு ஹின்ஸு கிடச்சிருச்சு. இது கிடச்சிருச்சு. இதுதான் அவன் கேட்டிருக்கான். இது எவ்வளோன்னு தெரியாது. நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? செய்யலாமா இப்போ? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? tan theta equal to opposite by adjacent sides. ஓகேங்களா? நான் இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். இதை தான் tan theta எடுக்க போகிறேன். அப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது? ஏபி. ஏபின்றது என்னது? எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் பிசி எவ்வளவு? 70. tan 45ன்றது 1. இப்போ எக்ஸு பை 70. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 70. என்னது? மீட்டர். சிம்பிளாக முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ 70 மீட்டர். ஹைட் ஆஃப் த அதர் பில்டிங் ஈக்குவல் டு 70 மீட்டர். ஓகேங்களா? சாரி, இதோட ஹைட்டு தான் 70. அவன் கேட்டது ஹைட் ஆஃப் த என்டையர் பில்டிங். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? தட் ஃபார் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் என்னது? ஏவும் ஈயும் தான். ஏஇ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏஇ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஏபி ப்ளஸ் பிஇ. we know that ஏபி வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 70. பிஇ வந்து அவன் கொடுத்துட்டான் 120. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம அலர்ட் ஆயிருங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஆன்சர் வந்துருச்சுன்னு அதோட நிப்பாட்டாமல் அவங்க என்ன கேட்டிருக்கான்றதையும் கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எனக்கு 70 மீட்டர் அப்படின்றது எது? இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் வந்து என்டையர் பில்டிங் ஃபஸ்ட்டு பில்டிங்கோட என்டையர் ஹைட்டு தான் கேட்டிருக்கான். ஸோ அப்படின்றப்ப இதுதான் நம்ம ஃபார்முலா. ஏஇ ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஇ. ஸோ அதை எழுதி அதுக்கான டேட்டா எக்ஸு ப்ளஸ் 120, எக்ஸு வந்து 17 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 70 ப்ளஸ் 120 190. ஸோ இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங். ஓகேங்களா? 190 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பரே. அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன கமெண்ட் வேணாலும் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.3ல் இருக்கக்கூடிய அந்த தேர்டு சம் தான் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 60 மீட்டர் ஹைட் the angles of different depression of the top and bottom of the vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. ஓகேங்களா? ஸோ 60 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவரில் இருந்து ஒரு லேம்ப் போஸ்டோட டாப்பையும் பாட்டத்தையும் 38 டிகிரி அண்ட் 60 டிகிரி அப்படின்ற டிப்ரெஷனில் பார்க்குறோம். ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம புதுசாக அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுக்கு நம்ம வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு டயக்ராம் மூலமாக போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் போட்டு பார்ப்போமா? ஸோ இது வந்து எக்ஸசைஸு எந்தது 6.3. ஸோ இது வந்து ஒரு டவர். ஓகேங்களா? இது வந்து ஒரு லேம்ப் போஸ்ட்டு. ரெண்டுமே சேம் கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவன் என்ன கொடுத்துருக்கான்? அந்த டவரோட ஹைட்டு வந்து எவ்வளவு? 60 மீட்டர் ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டான். அடுத்தது டவரோட டாப்பில் இருந்து வெர்டிக்கல் லேம்போட டாப்பை பார்க்குறான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டவரோட டாப்பில் இருந்து வெர்டிக்கல் லேம்போட பாட்டத்தை பார்க்குறான். ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல வரமே போட்டுக்கோங்க.
ஸோ இப்போ இதை நான் எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேர் வைக்கலாமா? இது ஏ, இது பி, இது சி. ட்ரையாங்கிள் ஏபிசி. அகைன் ஏடிஇ ட்ரையாங்கிள் ஏடிஇ. மொத்தம் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை போட்டேன் அப்படின்னா இங்கேருந்து இதை வந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறான் அப்படின்னு, அதாவது டாப் டு டாப் பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி இருக்குது? 38 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டாப் டு பாட்டம், ஸோ இங்கேருந்து இது என்டையராக போடுறோம். ஓகேங்களா? டாப் டு பாட்டம் அப்படின்றப்ப இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ டிகிரி சொல்லியிருக்கான்? மொத்தமாக 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இதிலிருந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதைத்தான் அவன் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க படத்தை நம்ம என்ன பண்ணலாம்? நான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் எடுக்கலாமா? ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளவு? 38 டிகிரி. ஸோ அப்போ இது 38 டிகிரி. அதே மாதிரி இதிலிருந்து இது, ஸோ என்டையராக இது வந்து 60 டிகிரின்றப்போ இது 60 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது, ட்ரையாங்கிள் ஏடிஇ இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளையும் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு டி வந்து எவ்வளவு? 60 மீட்டர். ஓகேங்களா? ஏ டு டி வந்து 60 மீட்டர். இது எக்ஸுனா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? 60 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன், ஏபிசி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஏபிசி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா tan தீட்டா நம்ம வழக்கம் போல் ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்கக்கூடியது 38 டிகிரி தான். 38 டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ tan 38 ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன இருக்குது? ஏபி, அதாவது 60 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஏ டு பி 60 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு அவன் கொடுக்கல. ஓகேங்களா? அதனால் அந்த டிஸ்டன்ஸை நான் என்னவா வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அப்படியே நான் பிஇ ஆர் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது ஒய்னா இதுவும் ஒய், ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் சேம் தான், ஒய். ஓகேங்களா? ஸோ அவன் அடுத்ததை கொடுத்துருக்கான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா tan 38 டிகிரி ஈக்குவல் டு 0.7813. ஸோ அப்போ இந்த 38க்கு பதிலாக 0.7813, இந்த ஒய் இந்த சைடு போகும்போது மேலே போயிடுச்சு. ஒய் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? எனக்கு தேவையானது என்னது? ஒய் மட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 7813 எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ்லேயும் நான் எனக்கு வந்து ஒய் தெரியாது, எக்ஸ் தெரியாது. ஸோ ரெண்டுமே தெரியாத பட்சத்தில் நான் ரெண்டையுமே ஒய்க்கு ஈக்குவலாக கொண்டு வந்தேன்னா ஈக்குவலைஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸோட டேட்டா ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஸோ அடுத்தது இன் ட்ரையாங்கிள் என்னது? ஏடிஇ. ஸோ ஏடிஇ இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படி பாருங்கள். tan 60 டிகிரி, இதுதான் tan 60 டிகிரி. ஆப்போசிட் சைட்ஸ் எவ்வளோ இருக்குது? 60. ஓகேங்களா? டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு ஒய். ஓகேங்களா? tan 60 அப்படின்றது √3 ஈக்குவல் டு 60 பை ஒய். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒய் இங்கிட்டு போகுது, √3 இங்கிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு 60 பை √3. ஓகேங்களா? ஒய் ஈக்குவல் டு 60 பை √3. இதை நான் கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ √3ஆல் மேலேயும் கீழே நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 60 √3 பை √3 இன்ட்டு √3 3. ஸோ இதையும் கட் பண்ணால் 20 √3. ஓகேங்களா? ஒய் ஈக்குவல் டு எனக்கு 20 √3 கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை சம்திங் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாகவும் இதை செகண்ட் ஈக்குவேஷனும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 எடுக்கலாமா? So 60 minus x divided by 0.7813 equal to 20 into √3. ஸோ எனக்கு தேவை எக்ஸோட டேட்டா தான் தேவை. ஸோ அப்போ நான் வந்து எக்ஸை மட்டும் வச்சுக்கணும், இந்த டேர்ம் மட்டும் வச்சுக்கிட்டு கீழே இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 60 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு √3 இன்ட்டு 0.7813. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸு மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ எக்ஸை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன், இதை ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போகிறேன். எப்படி வரும்?
எக்ஸ் அந்த சைடு போனதுனால ப்ளஸ்ஸு, இந்த சைடு இருக்கிறது 60. இந்த என்டையர் டேர்மே அப்படியே அங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா -20√3 × 0.7813 எழுதலாமா? அதாவது இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத கிராஸாக இங்கிட்டு கொண்டு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு 60 - எக்ஸ் மட்டும் இருக்குது. அடுத்தது எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும், அதுவும் பாசிட்டிவாக வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ -6 அந்த சைடு போகும்போது +6ஆக மாறும். இந்த பக்கம் 60 இருக்குது அப்படியே எழுதிட்டு இந்த என்டையர்ட்டியுமே அந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸில் வந்துடும். எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 60 - 20 × 1.732 √3க்கு அவனே ஆன்சர் கொடுத்துட்டான். அடுத்து 0.7813. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி 60லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்னது, ஹைட் ஆஃப் த டவர். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிக்குமா? ரஃப் ஒர்க்கில் நான் செய்கிறேன். இந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ முதல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20ன்றதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 × 2 4, 2 3s are 6, 2 7s are 14க்கு 1 2 1 2 3. ஓகேங்களா? ஸோ 2 இதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இங்கே 3 டிஜிட் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ 3 டிஜிட்டில் இந்த ஒரு டிஜிட்டை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான், 34. ஓகேங்களா? 34.64 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஆன்சராக எனக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு இதையும் இந்த 0.7813ஐயும் நான் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து இந்த ஆன்சர் இன்ட்டு இந்த ஆன்சர் மல்டிபிள் பண்ணணும். எழுதுவோமா? ஸோ இப்போ நான் டிஃபால்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். 3 4s are 12. அடுத்தது 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 4 6 4. அகைன் 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் மல்டிப்ளை பண்ணது. இப்போ ஆட் பண்ணலாமா? 2. ஓகேங்களா? மொத்தம் இந்த டிஜிட் வருது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த இதில் இந்த ஆன்சரில் எத்தனை நம்பர் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. இதில் வந்து 4 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ இருக்க நம்பரை நான் அப்படியே எழுதிட்டு இது 2 + 4 6 டிஜிட் 1 2 3 4 5 6 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன்னா எனக்கு வந்து பாயிண்ட் இதுதான், 27.064. ஓகேங்களா? ஸோ 60 - 27.064. இன்னும் ஒரு நம்பர் கூட 4 டிஜிட் வரைக்கும் கூட எழுதலாம், போதும், அதுக்கு மேலே எழுத வேணாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பண்ணலாமா? ஸோ 60 - 27.0642 இதைத்தான் நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 60 அப்படியே எழுதிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கிறதுனால 4 0 நானாக போட்டுக்கிறேன். ஏன்னா பாயிண்ட்டுக்கு நேராக வச்சு தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ மீதி இருக்க பாயிண்ட்டெல்லாம் அப்படியே எழுதுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 32. ஓகேங்களா? ஸோ 32.9358. இதுதான் வந்து என்னது, எக்ஸு மீன்ஸு ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம்மு. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.3ல் இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். An airplane at an altitude of 1800 meters finds that 2 boats are sailing towards it in the same direction. The angles of depression of the boat as observed from the airplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the 2 boats. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா 2 போட்டு 1800 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேனை நோக்கி ஒரே டைரெக்ஷனில் வருது. அப்படி ஏரோப்ளேன் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு போட்டோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி, செகண்ட் போட்டுக்கு 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 போட்ஸ் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை தான் வீடியோவை பார்க்க போகிறோம்.
வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்கதை நான் படமாக வரைஞ்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஃப்ளைட்டு, ஓகேங்களா? ஃப்ளைட்டு எஃப். ஸோ 2 போட்டு, இது வந்து போட்டு 1, இது வந்து போட்டு 2 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து இதுதான் வந்து அந்த ரிவரோட ஆல்டிடியூடு ஃப்ரம் த போட்டு 1800 மீட்டர், ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் இங்கே இருந்து ஃபஸ்ட்டு போட்டை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஸோ என்ன அப்படின்னா இதுதான் 30 டிகிரி, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போட்டை பார்க்கும்போது 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இருக்குது. அடுத்தது செகண்ட் போட்டை பார்க்கும்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். செகண்ட் போட்டை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி. ஸோ அப்போ இதிலேருந்து இதை எடுக்கும்போது 30 டிகிரினா அதே 30 டிகிரி தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 60 டிகிரின்றது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், இங்கே வந்து 60 டிகிரி இந்த பாயிண்டில், ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான், இது கொடுத்துட்டான், ஆப்போசிட் கொடுத்துட்டான், இங்கே கொடுத்துட்டான், ஆப்போசிட் கேட்டிருக்காது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ போர்டு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போர்ட்ஸ் அப்படின்றத கேட்டிருக்கான், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன் ட்ரையாங்கிள் இந்த FB2A, ஓகேங்களா? B2A அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஏபிசின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் புரியணுன்றதுக்காக B1 B2 வச்சுருக்கேன், ஓகேங்களா? FB2A அப்படின்றத எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன வரும்? ஸோ tan தீட்டா ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட்ஸு. ஸோ அப்போ tan தீட்டா இது வந்து 30 டிகிரி இருக்குது. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 1800. அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது என்டையர், ஓகேங்களா? AB2 தான். AB2ன்றது எவ்வளோன்னு தெரியாது, அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ tan 30 அப்படின்றது 1/√3 ஈக்குவல் டு 1800 பை AB2. AB2 ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3, ஓகேங்களா? எழுதலாமா? இதை இந்த சைடும் இதை இந்த சைடும் கொண்டு போயிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு AB2. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள்? FB1A. B1A. ஸோ எனக்கு தெரிஞ்சது tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை AB1, ஓகேங்களா? tan 60ன்றது √3 ஈக்குவல் டு 1800 பை AB1. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதலாம்? AB1 ஈக்குவல் டு 1800 பை √3, ஓகேங்களா? ஸோ AB2ன்றது 1800 இன்ட்டு √3, AB1ன்றது 1800 பை √3. பட் அவன் கேட்டிருக்கிறது B1 B2 தான் கேட்டிருக்கான், ஓகேங்களா? ஸோ அப்போ B1 B2க்கு நான் என்ன பண்ணலாம், இந்த AB2ல வந்து AB1 சப்ராக்ட் பண்ணால் இது கிடைக்குமா? அதாவது இந்த என்டையர் டிஸ்டன்ஸில் வந்து இதை சப்ராக்ட் பண்ணால் இது கிடைக்கும். அதை தான் நான் எழுத போகிறேன். B1 B2 ஈக்குவல் டு AB2 மைனஸ் AB1, ஓகேங்களா? AB2ன்றது 1800 √3 மைனஸ் 1800 பை √3, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், 1800 வெளியே எடுத்துட்டா √3 மைனஸ் 1/√3 கிடைக்குமா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், 1800 √3 கிராஸாக எடுத்திங்கன்னா √3 இன்ட்டு √3 மைனஸ் 1/√3ன்னு வரும், கரெக்டுங்களா? பாருங்கள், இந்த √3யை கிராஸாக நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், ஏன்னா டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக √3 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 1800 √3 இன்ட்டு √3 3 மைனஸ் 1/√3. ஸோ 1800 இன்ட்டு 2 டிவைடட் பை √3, ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு √3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ 1ல் 3 மைனஸ் 1ன்றது 2ன்னு போட்டேன், √3 அப்படியே கீழே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு √3ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3ன்னு வரும், ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1800 இன்ட்டு 2 இன்ட்டு √3 பை √3 இன்ட்டு √3 3. இப்போ 3 எடுத்தேன்னா இங்கேருந்து இதை கட் பண்ணுங்கள், 6 3s are 18, 600 இன்ட்டு 2 1200 இன்ட்டு √3க்கு 1.732 ஈஸியாக நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்சது சைடில் செய்வோமா? 1.732 இன்ட்டு 1200, ஓகேங்களா? ஸோ முதல்ல நான் வந்து 1732 இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்.
இது எனக்கு ஆன்சர். அடுத்தது 1732 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஜீரோஸ் இருக்குது. இப்போ 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏன்னா 12 மட்டும் தான் ஆட் பண்ணி, இப்போ 12,000 சாரி 1200ன்றப்ப இதுதான் ஆன்சர். பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? மொத்தமே 3 டிஜிட் தான், இங்கே பாயிண்ட்டே இல்லை. ஸோ அப்போ ரிவர்ஸில் வந்து 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் 2078.4. Distance between the two boat is 2078.4 மீட்டர் அப்படின்றது தான் ஆன்சராக நம்ம எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட காமிச்சிடுறேன். ஸோ எப்போவுமே நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த மாதிரி படமாக வரைஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஈஸி தான். பாதி சம் கரெக்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது இந்த போட்டு வந்து இங்கேருந்து என்னது ஆல்டிடியூடு வந்து 1800 மீட்டர், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஹைட்டு வந்து 1800 மீட்டர்னு கொடுத்துட்டான் அந்த ரிவர்லேருந்து. அடுத்தது அந்த ஃப்ளைட்டில் இருந்து 2 போட்ஸை பார்க்குறான். ஃபஸ்ட்டு போட்டை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான்? 30 டிகிரி அப்படின்ட்டு. செகண்ட் போட்டை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதைத்தான் நான் படமாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது போட்டில் வந்து ஃப்ளைட்டுக்கான ஆங்கிள் ஆஃப் எலவேஷனுக்கும் சமம். ஓகேங்களா? அப்போ இங்கே 30 டிகிரினா இங்கே 30 டிகிரி, இது என்டையராக 60 டிகிரினா இது 60 டிகிரி அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ட்ரையாங்கிள் FAB2, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ θ வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் எடுத்துருக்கேன். இப்போ θ வந்து 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் 1800 டிவைடட் பை அட்ஜசன்ட் எனக்கு தெரியாது B2A ஆர் AB2. ஸோ tan 30 = 1/√3 = 1800 பை AB2. ஓகேங்களா? AB2 இந்த சைடு கொண்டு போயிடும். அதாவது நமக்கு தெரியாதது AB2 மட்டும்தான். அப்போ அதை தான் தனியாக கொண்டு வரணுன்றதுக்காக AB2 இங்கிட்டு கொண்டு வந்துட்டு தெரிஞ்ச நம்பர்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இதோட நிப்பாட்டிட்டேன். நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சர் செய்யலாம். பட் அடுத்த ப்ராசஸில் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இதோட நிப்பாட்டிட்டேன். அதே மாதிரி அடுத்தது ட்ரையாங்கிள் FB1A. FB1A ஓகேங்களா? இதுதான் B1. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டேன் நான். tan 60 = 1800 பை AB1. ஓகேங்களா? tan 60க்கு √3. ஸோ அப்போ தெரியாத அதை இந்த சைடு கொண்டு வந்துட்டு √3 இந்த சைடு கொண்டு போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது AB2, இது AB1. அதாவது AB2 தெரியும், AB1 தெரியும். நமக்கு தேவையானது B1 B2. ஸோ அதுக்கு தான் நான் என்ன எழுதிருக்கேன்? B1 B2 = AB2 மைனஸ் AB1. AB2லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணினா எனக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சால்வ் பண்ணுறது, சிம்பிளை பண்ணுறதுக்கான மெத்தடு ரெண்டுமே 1800 வெளியே எடுத்ததுனால இங்கே √3 இருக்கும், இங்கே வந்து 1/√3 இருக்கும். ஸோ டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1, √3 எல்லாம் மேலே இங்கே மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ காமனாக √3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா √3 × √3 3ன்னு வந்துடும், -1 டிவைட் பை √3. 3 - 1 2. ஸோ √3 மட்டும் இருக்கும். கீழே √3ன்றது என்னால் டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றனால மேலே கீழே √3 மல்டிப்ளை பண்ணி கீழே இருக்க √3 மேலே கொண்டு போகிறேன். ஓகேங்களா? இப்போ √3 × √3 3ன்னு மாறிடும். 1800 3 கட் பண்ணினா 600, 600 × 2 1200. √3யோட வேல்யூ அவனே கொடுத்துட்டான் 1.732. இதை ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 போட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 4th சம். வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 6.3, அதாவது எக்ஸசைஸ் 6.3ல இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் லைட் ஹவுஸ் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ships ஆன் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் இட் are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining the ships passes through the foot of the lighthouse, so that the distance between the ship is 4h/√3 மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்கதை நான் படமாக வரைய போகிறேன். இதுதான் லைட் ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ லைட் ஹவுஸும் இந்த ஷிப்பும் ஒரே லைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே ஒரு ஷிப் இருக்குது. ஓகேங்களா? 2 ஷிப்புமே லைட் ஹவுஸை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஹவுஸில் வந்து 2 ஷிப்பையுமே
ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றப்ப நான் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இதுவும் தான் அவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 30 டிகிரி, இன்னொன்று வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா, ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஹச்சுன்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இது ரெண்டுக்கும் ஸோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் இஸ் 4h/√3 அப்படின்றான். அதாவது இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்தேன் அப்படின்னா சிடி மொத்தத்துக்கும் எவ்வளோ இருக்குன்னா 4h/√3 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? இதை அவன் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி சொல்லியிருக்கான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ தான் நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய வீடியோ. இப்போ வாங்க பார்ப்போம் நம்ம. ஸோ சம் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இது வரைக்கும் எழுதலாம். ஃபிஃப்த்து. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது இதை எடுத்தோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் சி வந்து 60 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டி வந்து 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan theta equal to opposite by adjacent sides. ஓகேங்களா? ஸோ அப்போ tan இங்கே இருக்கக்கூடிய 60 டிகிரி எடுத்தேன் அப்படின்னா ஆப்போசிட் ஏபி வந்து என்னது ஹச், அட்ஜசன் எனக்கு தெரியாது பிசி. ஓகேங்களா? tan 60ன்றது என்னது √3 ஈக்குவல் டு ஹச் பை பிசி. நெக்ஸ்ட்டு பிசியை நான் அங்கே கொண்டு போயிடுறேன், √3யை கீழே கொண்டு போயிடுறேன். பிசி ஈக்குவல் டு ஹச் பை √3. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எடுப்போமா? ஸோ இதை எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அதை நோட் பண்ணுவோம். இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது ஹச், அட்ஜசன் பிடி. tan 30ன்றது 1/√3 equal to h by bd. ஸோ அப்போ bd equal to h பையில் வராது, bd இங்கிட்டு போயிடுச்சு. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றப்ப h இன்ட்டு √3ன்னு வரும். bd வந்து h இன்ட்டு √3. ஓகேங்களா? bc வந்து h/√3, bd வந்து h இன்ட்டு √3. bc bd அவன் கேட்டிருக்கிறது ரெண்டுக்கும் உள்ள சேம் டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ பிசியும் பிடியும் ஆட் பண்ணால் மொத்த டிஸ்டன்ஸ் கிடைக்குமா? ஸோ அதை தான் செய்ய போகிறேன். பிசி ப்ளஸ் பிடி. ஓகேங்களா? அவன் கேட்டிருக்கிறது என்னது சிடி தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? சிடி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் பிடி. பிசி வந்து எனக்கு என்ன வந்துச்சு h/√3, பிடி வந்து h√3. ஸோ இதில் இருந்து ஹச்சை வெளியே எடுத்தேன் அப்படின்னா 1/√3 ப்ளஸ் √3. ஸ்டூடெண்ட்ஸ் இது போன சம்பளம் நம்ம செஞ்சோம்ல அதே மாடலில் தான் சிம்பிளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு கீழே டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறத அர்த்தம் மேலேயும் கீழேயும் √3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ h இன்ட்டு 1/√3 இன்ட்டு ப்ளஸ்ஸு √3 இன்ட்டு √3/√3. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஹச் 1 ப்ளஸ் √3 இன்ட்டு √3 1 ப்ளஸ் 3/√3. ஸோ என்ன ஆன்சர் வருது? ஹச் இன்ட்டு 1 ப்ளஸ் 3 4/√3. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 4h/√3 சிடி, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு 4h/√3. அவன் கொடுத்துருக்கிறது வந்துருச்சா? டிக்கும் டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 4h/√3. ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஆர் ஹென்ஸ் ஷோவ்டு. ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 5th சம்மு. கொஸ்டின் பெருசாக இருந்தாலும் ஆன்சர் எப்போவுமே பெருசாக தான் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது பக்கம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கை மட்டும் கரெக்டாக எழுதிட்டோம்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த கிளாஸு. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.3ல இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பாருங்கள். A lift in a building of height 90 feet with transparent glass walls is descending from the top of the building. ஒரு லிஃப்ட்டு 90 feet ஹைட்டில் இருந்து கீழே இறங்குது. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. டாப்லேருந்து அந்த ஃபவுண்டைனை 60 டிகிரியில் பார்க்கலாம். 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. 30 டிகிரி கம்மியாயிடுச்சு. If the fountain is 30 into √3 feet from the entrance of the lift from the speed of the from lift கொடுத்தான். அடுத்து find the speed of the lift which is descending. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அந்த லிஃப்ட்டோட
ஸ்பீடு அந்த இறங்கும்போது அதோட ஸ்பீடு என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்கான் லிஃப்ட்டுக்கான ஸ்பீடு. ஸோ அதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்களும் உங்களை வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகும். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு நான் வந்து டயராமாக ரஃபாக வரைய போகிறேன். ஸோ பில்டிங்கோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 90 ஃபீட். ஓகேங்களா? இதுதான் பில்டிங்னு வச்சுக்கோங்க. லிஃப்ட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃப்ளோரில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் 30 × √3 ஃபீட் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. இந்த ஃபவுண்டைனை இந்த லிஃப்டில் இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு 60 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இப்படி லைனை போட்டு இங்கே எடுக்கிறதா 60 டிகிரி. ஸோ இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், 2 minutes later the angle of depression reduces to 30 degree. ஸோ 60 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்கு ரெடியூஸ் ஆகுது 2 minutes later. ஸோ அப்போ அது 2 minutes later அந்த லிஃப்ட் இங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட் நம்மளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கும். ஸோ அப்போ இறங்கின பிறகு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஸோ என்ன அப்படின்னா இங்கே லைன் போட்டேன் அப்படின்னா இது வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது 30னா இதுவும் 30 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட்னு கேட்டிருக்கான். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த லிஃப்ட் 2 நிமிஷத்தில் இங்கேருந்து இந்த தூரத்துக்கு வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்குன்றதை வச்சு 2 நிமிஷத்துக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்குன்னா அப்போ அதோட ஸ்பீடு என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேர் வச்சிடலாமா ஒன்றுக்கும். இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி, இங்கே இருக்கக்கூடியது பாயிண்ட் டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இதை மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமும் என்டையர் ஹைட்டு வந்து 90 ஃபீட்டு. அப்போ இது மட்டும் என்ன அப்படின்றது இங்கே எக்ஸ் ஃபீட்டு இறங்கியிருக்கு அப்படின்னா இது வந்து என்னது 90 - எக்ஸ் பிடி. ஸோ இதை தான் நான் எடுக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் சிபிடி. ஓகேங்களா? சிபிடி எடுக்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan θ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ tan 30 டிகிரி ஆப்போசிட் 90 - எக்ஸ் டிவைடட் பை 30 × √3. ஓகேங்களா? ஸோ இப்போ tan 30 அப்படின்றது 1/√3 90 - எக்ஸ் டிவைடட் பை 30 × √3. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்மளுக்கு ஒன்று பாருங்கள் அப்படின்னா 30க்கும் √3க்கு இடையில மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் மல்டிப்ளிகேஷன், அதாவது எதுவுமே இல்லைன்னா 1 × மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ இந்த √3 இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 30 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போனீங்கன்னா 30 = 90 - எக்ஸ். எனக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான். அப்போ எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் -எக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த சைடு 90 அப்படியே இருக்கும். இந்த 30 - 30 மாறிடும். ஸோ அப்போ 90 - 30 எவ்வளவு 60. ஸோ எக்ஸ் = 60 அப்படின்றது என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ் = 60 அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? 60 ஃபீட் என்னது 2 மினிட்ஸில் அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதைத்தான் அதை சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறேன், 2 மினிட்ஸில் அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு 60 ஃபீட்டு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது, ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட். ஸோ ஸ்பீடு அப்படின்னா என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ ஸ்பீடு வந்து 2 மினிட்ஸ். ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க, நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீட் இறங்கியிருக்குது, 60 ஃபீட் இறங்கியிருக்குது. ஓகேங்களா? ஸோ 60 ஃபீட்டு டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா 60, டைம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸு. ஓகேங்களா? ஃபீட்டு செகண்ட்ஸு கட் பண்ணிங்கன்னா 30. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் பை செகண்ட். ஓகேங்களா? ஏன்னா இது செகண்ட்ஸில் கொடுத்துருக்கான், இது வந்து ஃபீட்டில் கொடுத்துருக்கான். மினிட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ 2 மினிட்ஸு. அப்போ ஃபீட் பை மினிட்ஸ் அப்படின்றது தான் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீடோட வேல்யூ. ஸோ ஸ்பீடு = 30 ஃபீட் பை மினிட்ஸ் அப்படின்றது. இந்த ஃபீட் பை செகண்ட்ஸ் தான் எப்போவுமே சொல்லுவோம். அப்போ 30யே நான் என்ன பண்ண போகிறேன், 60ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 60ஆல் டிவைட் பண்ணால் 0 0 1/2 1/2 அப்படின்றது 0.5. ஓகேங்களா? அப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 ஃபீட் பை மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஸோ அதோட
லிஃப்ட்டோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஃபீட் பை மினிட்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்கத நம்ம இதை கன்வெர்ட் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துட்டு இங்கே டி கொடுத்துட்டேன். என்டையராக இருக்கக்கூடிய ஹைட்டு தான் 19 கொடுத்தான். ஸோ அப்போ இதுக்கு இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏடி. ஏவும் டியும் தான் கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் அதோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இதை மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 90லேருந்து எக்ஸ் போச்சுன்னா 90 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? பட் இந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம எந்த இதுவுமே இந்த ட்ரையாங்கிளை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுறோமே தவிர இந்த ஏபிசியை வச்சு யூஸ் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த ட்ரையாங்கிள் டேரெக்டாக எடுக்கிறேன். சிபிடி. ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் tan θனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு tan 30ன்றப்ப ஆப்போசிட்டில் 90 மைனஸ் எக்ஸு, அட்ஜசன்ட் சைடு 30 × √3. இதை சிம்ப்ளை பண்ணும்போது tan √3ன்றது 1/√3. tan 30க்கு 1/√3. ரெண்டு சைடு டினாமினேட்டர் √3ன்றனால இங்கேயே கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ 30 மட்டும் கிராஸாக கொண்டு போனால் 30 = 90 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்திருப்பேன். எக்ஸ் = 90 மைனஸ் 30. ஓகேங்களா? ஸோ 30 இந்த சைடு போயிருக்கும். ஸோ எக்ஸ் = 60. எது இங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட் வந்து 2 மினிட்ஸில் ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் வந்து 60 ஃபீட். அப்போ ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலாவில் 60/2. 2 மினிட்ஸ்க்கு 60 ஃபீட் அப்படின்னா அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் பை மினிட்ஸ். ஓகேங்களா? இது எது எடுத்தீங்கன்னா 30/60. எதுக்காக அப்படின்னா செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்கு நான் 30/60 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா 60ஆல் 1 மினிட் = 60 செகண்ட்ஸ். ஸோ அப்போ 60ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு செகண்ட்ஸ் வரும்ன்றதுனால 30/60 = 1/2. ஸோ 0.5 ஸ்பீடு = 0.5 ஸ்பீடு பர் மினிட்ஸ் அப்படின்றது தான். சரி, ஃபீட் பை மினிட். ஓகேங்களா? ஃபீட் பர் செகண்ட். சாரி மறுபடியும் பழையதில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா மினிட்ஸில் இருக்கிறது தான் இது ஸ்பீடு. செகண்ட்ஸில் இருந்துச்சுன்னா ஃபீட் பை செகண்ட் அப்படின்றது இது. ஓகேங்களா? இதோட முடிச்சுக்கிட்டாலும் ஓகே தான், கரெக்டு தான். நம்ம ஒரு வேளை செகண்ட்ஸுக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம். நன்றி.